கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 20-21. என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்தரிக்கும்படிக்கும் அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும்படிக்கும் அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன். அன்பானவர்களே, ஒரு அற்புதமான ஒரு வசனம் இது. ஞானம் அப்படிங்கக்கூடிய மெய் ஞானம், கடவுளுடைய அறிவு, கடவுளுடைய ஞானம் பேசுவதாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஞானம் நமக்குள்ளே இருந்தால் நாம் என்னென்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத இந்த வசனம் தெளிவாக சொல்லுது. நாம் இந்த ஞானத்தை விரும்புகிற போது, சிநேகிக்கிற போது, அறிவை விரும்புகிற போது, அறிவை சிநேகிக்கிற போது, இந்த ஞானமானது நமக்கு என்னென்ன தரும் அப்படிங்கிறத இந்த வேதத்தில் சொல்லியிருக்கிறாங்க. சில பேர் சொல்லுவாங்க, ஏன்டா ஞானம் இல்லாமல் இந்த காரியத்தை செய்கிற, ஏன்டா அறிவு கிட்டத்தனமாக இந்த காரியத்தை செய்கிற, உனக்கு புத்தியே கொஞ்சம் கூட இல்லையா, இப்படியெல்லாம் சில பேரை திட்டுவதை நாம் கேட்டுக்கலாம். ஏன், நம்மளை கூட நம்முடைய பெற்றோர்கள் சில நேரங்களில் அப்படி திட்டியிருப்பாங்க. ஆனால் இந்த ஞானமாய் நடக்கிற, அதாவது நல்ல ஒரு அறிவாக 2 காசு சேர்த்து 2 குடும்பத்தை நல்லா நடத்திட்டு இருக்கிறவனை பார்த்து ஊர் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஞானமாக நடக்கிறாங்க, ரொம்ப அறிவாக நடந்துக்கிறாங்க, கரெக்டாக பிளான் பண்ணி செய்கிறாங்க, எதை செஞ்சாலும் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பானவர்களே, இந்த ஞானம் ஒரு மனிதனுக்குள்ளே இருந்தால் தான் அப்படி செய்ய முடியும். இந்த தெய்வ அறிவு, தேவ ஞானம் ஒரு மனிதனுக்குள்ளே இருந்தால் தான் அப்படி செய்ய முடியும். இந்த ஞானம் என்ன சொல்லுது பாருங்க, என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்தரிக்கும்படிக்கு. ஞானத்தை விரும்புகிறவர்கள், அறிவை விரும்புகிறவர்களுக்கு இந்த அறிவு ஞானமானது என்ன பண்ணுமாமா, மெய்ப்பொருளை சுதந்தரிக்கும்படிக்கு. மெய்ப்பொருள்னா என்னன்னு கேட்டிங்கன்னா பரம்பொருள். இந்த உலகத்தில் அழியாத ஒன்று இருக்குமானால் அதுதான் மெய்ப்பொருள். நாமெல்லாம் பொய்யான பொருள். கொஞ்ச நாளைக்கு இருப்போம், இந்த உலகத்தில் பிறப்போம், வாழ்ந்துக்கிட்டு இருப்போம், மறுபடியும் ஒரு 75 வயசு, 80 வயசு, 85 வயசு, சில பேருக்கு 90 வயது, சில பேருக்கு 100 வயது கூட அனுமதிச்சிருப்பாங்க. அந்த வயதுக்கு அப்புறம் அவங்க இருக்க மாட்டாங்க, போயிருப்பாங்க. இப்போ நம்ம அப்பா பேர் தெரியும், தாத்தா பேர் தெரியும், தாத்தாவுடைய அப்பா பேர் நமக்கு தெரியாது. அம்மா பேர் தெரியும், அம்மாவுடைய அம்மா பேர் தெரியும், அவங்க அம்மா பேர் நமக்கு தெரியாது. அப்போ 3வது ஜெனரேஷன், 4வது சந்ததியினோட பேர் கூட நம்ம மறந்து போயிடும். அது மெய்ப்பொருள் அல்ல, அது பொய்யான ஒன்று. இந்த உலகத்தில் கொஞ்ச நாள் வாழ்ந்தாங்க, முடிஞ்சு போச்சு, போயாச்சு. நாமும் அப்படித்தான். இனி நமக்கு அப்புறம் நம்ம பையன், நம்முடைய பேரனோட பையன் வர்றப்ப நம்ம பேர் மறந்துடுவாங்க. ஏன் தெரியுமா? இது எல்லாமே உலகத்தில் பொய். இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும். ஆனால் மெய்யான ஒன்று உண்டு. அது என்னன்னா, அதுதான் தெய்வத்துவம். கர்த்தராகிய தேவன் இந்த உலகத்தில் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொன்னார் இல்லையா? அப்படிப்பட்ட கடவுள் நித்தியமாக இருக்கிறவர், அவருக்கு அழிவு கிடையாது. அப்படி அழிவில்லாத அந்த மெய்ப்பொருளை சுதந்தரிக்கிற ஒரு வாய்ப்பை நமக்கு உருவாக்கி கொடுக்குமா அந்த ஞானம். சுதந்தரித்து கொள்ளுதல்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அவரோடு இணைவது, அவர் நமக்குள்ள இணைவது, நம்மளோட வாழ்க்கையில் பங்கெடுத்து நம்மை வழிநடத்துகிற ஒரு வாய்ப்பை நாம் உருவாக்கி கொள்வது. அதைத்தான் இந்த ஞானம் சொல்லுது. நீங்கள் என்ன விரும்பினீங்கன்னா, நீங்கள் என்ன சிநேகிச்சீங்கன்னா, நான் உனக்கு வேண்டும் என்று நீங்கள் எனக்காக நீங்கள் காத்திருந்தீங்கன்னா, எனக்கு நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா, நீங்கள் மெய்ப்பொருளை சுதந்தரிக்கிற அளவுக்கு நான் உங்களை வழி நடத்துவேங்க. அதுக்கு அடுத்து சொல்கிறாரு, உங்களுடைய களஞ்சியங்கள் நிரம்பும்படிக்கு. களஞ்சியம்னு காட்டிங்கன்னா நம்முடைய சேமிப்பு கிடங்கு, அது நிறைஞ்சிருக்குமா. பீரோவை திறந்தால் பீரோவில் நமக்கு தேவையான அளவுக்கு பணம் இருக்கும், பொருள் இருக்கும். பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டில் நமக்கு தேவையான அளவுக்கு பொருள் இருக்கும், பணம் இருக்கும். நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவுக்கு நமக்கு நிறைவான ஒரு வாழ்க்கை,
நம்முடைய சேமிப்பு கிடங்குகள் நிரம்பி இருக்கும். எந்த நேரம் பார்த்தாலும் நம்முடைய அரிசி குண்டா பார்த்தீங்கன்னா நிறைஞ்சே தான் இருக்கும். அது குறைவில்லாமல் கடவுள் வந்து அதை நிரப்பி வச்சுக்கிட்டே இருப்பார். எப்படின்னா ஒரு ஆளை கொண்டாந்து போட மாட்டார். நம்முடைய உழைப்பில் நம்மை உழைக்க வைத்து நம்முடைய உழைப்பில் அதுக்கு ஒரு சம்பாத்தியத்தை கொடுத்து அந்த சம்பாத்தியத்தை வீணாக செலவு பண்ணாமல் அதிலிருந்து ஒரு சேமிப்பை எடுத்து சேமித்து வைக்கிறதுக்கு பேர் தான் சேமிப்பு கிடங்கில் வைக்கிற களஞ்சியம். இந்த களஞ்சியத்தை எப்பொழுதும் நிரப்பியே வச்சுருப்பார். நாம் வீண் செலவு பண்ண மாட்டோம், வெட்டி செலவு பண்ண மாட்டோம். சில பேர் 100 ரூபா சம்பாதிப்பான், 150 ரூபா செலவு பண்ணுவான், 50 ரூபா கடன் வாங்குவான். சாகு வரைக்கும் அவனுக்கு கடன் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவனுடைய வரவுக்கு மீறின செலவை செய்து கொண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கி நிறைய பேரோட வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா அவர்களுடைய வரவுக்கு மேலே செலவு. இவ்வளோ வந்து நம்ம வாங்கணும்னா நம்முடைய வருமானத்தை வைத்து இதை கட்ட முடியும் என்கிற அந்த ஞானம் அவர்களுக்குள்ளே இல்லை. அதைத்தான் இங்கே சொல்கிறது இந்த வசனம். நீங்கள் ஞானத்தை விரும்பினால், ஞானத்தை சிநேகித்தால், பரம்பொருளை, அழிவில்லாத மெய்யான பொருளை சுதந்தரித்து கொள்ளக்கூடிய அந்த வாய்ப்பையும், நம்முடைய வீட்டில் சேமிப்பு கிடங்கு, நம்முடைய களஞ்சியங்கள் காலியாகாமல் நம்முடைய களஞ்சியம் நிரம்பி இருக்கும்படியாகவும் நம்மை நீதியின் வழியிலும் நியாயத்தின் பாதையிலும் நடத்துமா. எப்படிங்க? நேர்மையாக, உண்மையாக, நீதியின் பாதையில், நீதியின் வழியில், நியாயத்தின் பாதையில் நடத்தணும். அப்போ தப்பான வழியில் நம்ம சம்பாரித்து அதை தப்பான வழியில் போய் நம்ம செலவு பண்ணாத அளவுக்கு உண்மையாக உழைச்சி உண்மையாக சம்பாரித்து இந்த உடல் உழைப்பில் நமக்கு கிடைச்ச அந்த கூலியை நாம் செலவு பண்ணினது போக மீதி நம்ம சேமித்து வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த சேமிப்பு கிடங்கு நிரம்பி இருக்குமா. எப்படிங்க? அப்போ எந்த அளவுக்கு ஞானமாக நாம் சிக்கனமாக செலவு பண்ணி சேமிப்பு பண்ணுவோன்னு பாருங்கள். நாம் செலவு பண்ணினதெல்லாம் போக, சாப்பிட்டது, துணிமணி போட்டது, நம்முடைய குடும்பத்துக்கு செஞ்ச செலவெல்லாம் போக நம்முடைய சேமிப்புன்னு ஒன்று இருக்கும் பாருங்கள், அது கூட நிரம்பி இருக்குமா. அது நிரம்பி இருக்கிற அளவுக்கு நம்மை நீதியின் பாதையிலும் நியாயத்தின் வழியிலும் நடக்க வைப்பாராம் இந்த ஞானம் என்கிற இந்த தேவன். இப்போ இந்த ஞானம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தால் நம்ம ஞானம் உள்ளவர்களாக இருப்போம். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்தில் இருந்தால் நம்மை சகல சத்தியத்திலும் நீதியிலும் நியாயத்திலும் எது தப்பு எது சரின்னு சொல்லி நம்மை வழிநடத்துவார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு ஞானம். அப்போ நாம் என்ன பண்ணணும்? என்னை சிநேகித்தால், பரிசுத்த ஆவியானவரை நாம் விரும்பினால், பரிசுத்த ஆவியானவருக்காக நாம் காத்திருந்தால், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வர வேண்டும் என்கிற அந்த வாஞ்சை நமக்குள்ளே இருந்தால், ஆவியானவரை நாம் பெற்றுக்கொண்டோன்னு வைங்களேன், அவரே நமக்கு ஞானமாக இருந்து, பரத்திலிருந்து வருகிற ஞானம், அவர் நமக்கு ஞானமாய் இருந்து நம்மை ஞானமாய் வழி நடத்துவார். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? பிற்காலத்தில் நம்முடைய இந்த பூமியில் இருக்கக்கூடிய வாழ்க்கை முடிஞ்சதுக்கு பிறகு மெய்ப்பொருளை சுதந்தரிப்போம். அந்த பரம்பொருள் இருக்குது பார்த்தீங்களா, நமக்காக அவர் அங்கே வைத்திருக்கிற அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் நாமும் பங்காளிகளாக அங்கே போக முடியும், அதை சுதந்தரித்து கொள்ள முடியும். அதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னு நம்மை நீதியின் பாதையிலும் நியாயத்தின் வழியிலும் நடத்துவார். இந்த பூமியில் வாழ்கிற வாழ்க்கையில் நாம் சம்பாதித்து நாம் என்ன செஞ்சோம், நமக்கு கிடைத்த வருமானத்திலிருந்து நம்முடைய தேவைகளையெல்லாம் பூர்த்தி செஞ்சதுக்கு பிறகு நம்முடைய சேமிப்பு கிடங்காகிய களஞ்சியம் கூட நிரம்பி இருக்கிற அளவுக்கு இந்த பூமியில் நம்ம ஞானமாய் வழி நடத்துவோம். அன்பானவர்களே, அதுக்கு நாம் என்ன செய்யணும்னா ஆவியானவருக்கு இடம் கொடுக்கும். பரிசுத்த ஆவியானவர் என்கிற அந்த ஞானத்திற்கு நாம் என்ன பண்ணணும்? இடம் கொடுக்கும். அப்படி இடம் கொடுக்கிற போது அவர் நம்மை சகல சத்தியத்திலும் வழி நடத்தும். அது மட்டும் இல்லை, சகல சத்தியத்தில் நம்மை வழி நடத்தி நம் பிதாவாகிய தேவனுடைய அந்த சுதந்திர விதத்தில் நாமும் ஒரு பங்காளிகளாக, நாமும் ஒரு சுதந்திரவாளிகளாக அங்கே ஜீவிக்கவும், இந்த பூமியில் நம்ம எந்த விதத்திலையும் சாப்பாட்டுக்கோ துணிமணிக்கோ மற்ற எதுக்கும் கஷ்டப்படாமல் நம்முடைய சேமிப்பு கிடங்குகளை கூட நிரப்பி வைக்கக்கூடிய அளவிற்கு நம்மை வழி நடத்துகிற, நீதியின் பாதையிலும் நியாயத்தின் வழியிலும் நம்மை வழி நடத்துகிற தேவன். அதுக்கு நாம் என்ன செய்யணும்னா அவரை சிநேகிக்க வேண்டும், அவரை விரும்பணும், அவரை ஏற்றுக்கொள்ளணும், அவருக்கு இடம் கொடுக்கணும்.
எனக்குள்ளே வாங்க, நான் என்னை சுத்தமாக்கி கொள்ளுகிறேன், நீங்கள் எனக்குள்ளே வாங்க, என் இருதயத்துக்குள்ளே வாங்க, என்னை வழி நடத்துங்கன்னு சொல்லி அவரிடத்துல நாம் நம்மை ஒப்பு கொடுக்கிற போது இந்த பரிசுத்த ஆவியானவர் என்கிற ஞானம் நம்மை வழி நடத்துவார், நம்மை சகல சத்தியத்திலும் வழி நடத்துவார். அன்பானவர்களே, நீதியின் பாதையிலும் நீதியின் வழியிலும் நியாயத்தின் பாதையிலும் நடப்பதற்கு நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக உமக்கு நன்றி. இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்ததற்காகவும் நன்றி. நாங்கள் நீதியின் வழியிலும் நியாயத்தின் பாதையிலும் நடந்து பிதாவாகிய தேவனுடைய சுதந்திர வீதத்திலே நாங்களும் சுதந்திரவாளிகளாய் பங்கு பெறவும், இந்த பூமியிலே நாங்கள் எந்த சூழ்நிலைக்கும் இறந்து திங்காதபடிக்கு எங்கள் களஞ்சியங்களை நாங்கள் எங்களுடைய சொந்த உழைப்பிலே சேமிப்பிலே நிறைத்து கொள்ளவும் நீர் எங்களுக்கு ஞானமாய் இருந்து செயல்பட வேண்டுமாய் செபிக்கிறோம். உமக்கு இடம் கொடுத்து நீர் நடத்துகிற சகல சத்தியத்திலும் எங்களை வழிநடத்தி கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். உம்முடைய அன்பும் உம்முடைய வழிநடத்துதலும் உம்முடைய போதனைகளும் எங்களை வழிநடத்தட்டும். இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.